வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வந்து ஒரு பப் ஸ்லீவ் தைக்க போறோம். ரொம்பவே ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கக்கூடிய இந்த மாடல் தான். நெறைய காலேஜ் பிள்ளைங்கலேருந்து வயசானவங்க வரைக்குமே இந்த மாடல் வந்து விரும்பி கேட்டு நம்மட்ட தச்சு வாங்கிட்டு போறாங்க. அதான் இன்னைக்கு எப்படி தைக்கலான்னு பார்க்க போறோம். மொத்த உயரம் வந்து 11½ இன்ச் எடுத்திருக்கேன். இப்போ கையோட உயரம் வந்து 9½ தான். ஆனா 2 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கோம். இப்போ நம்ம நார்மலா 1 இன்ச்சே கைக்கு அதிகமா எடுப்போம். ஆனா இதில வந்து நான் 2 இன்ச்சு எடுத்திருக்கேன். அது எதுக்காக அப்படின்ட்டு காமிக்கிறேன். கையோட சுற்றளவு வந்து தையலுக்கெல்லாம் சேர்த்து 6 இன்ச்சு எடுத்திருக்கேன். இப்போ மேல 11½ இன்ச்சில ஒரு மார்க் பண்ணி விட்டுருக்கோம் பாருங்க. அதில இருந்து ஒரு 3 இன்ச்சு நான் அந்த மாரி இறக்கி மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம நார்மலா கை வந்து வரைவோம் பாருங்க. அதே மாதிரி வரைஞ்சு இந்த 3 இன்ச்சில வந்து இந்த மாரி முடிச்சுக்கிடலாம். உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் கையோட அளவு எப்படி வருமோ அதுக்கேத்த மாரி மார்க் பண்ணிடுங்க. நான் இந்த மாரி வந்து உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். நார்மலாவே எல்லாருக்குமே இந்த அடிக்கையில வந்து ஒரு 3 இன்ச்சு இறங்கி வரும். அதே மாதிரி தான். இப்போ கிராஸா கீழ வரைக்கும் மார்க் பண்ணிட்டேன். இப்போ இத வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து நம்ம ஒரு எல்போ ஸ்லீவ் நார்மலா கட் பண்ணக்கூடிய அளவு. இதில இருந்து நம்ம இனிமே அந்த பப் ஸ்லீவுக்கு கட் பண்ண போறோம். அத மட்டும் கவனமா பாருங்க. வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்பீடா காமிக்காம மெதுவா தான் காமிச்சிருக்கேன். ஏன்னா நெறைய பேர் கேட்குறீங்க அதனால. இப்போ வந்து இந்த ஸ்லீவோட மொத்த உயரம் வந்து 11½ இன்ச்சு. அதில நான் மேல இருந்து இந்த மாரி ஒரு 6 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிட போறேன். இனி அந்த 6 இன்ச்சுக்கு கீழ எவ்வளவு அளவு இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துடுவோம். கீழ வந்து ஒரு 5½ இன்ச் இருக்கு. இந்த பக்கமும் 5½ இன்ச்சில மார்க் பண்ணி கோடு போட்டிருக்கேன். இந்த 2 கோடையும் நேரே போட்டு நம்ம வந்து இத கட் பண்ணி எடுத்துடலாம். இதில மேலே உள்ள பீஸில் வந்து நம்ம பப் வச்சு தைக்க போகிறோம். கீழே வந்து நார்மலாக வரும். அதுக்காக இப்போ 2 பீஸாக கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போது இதில் எதுக்காக 2 இன்ச்சு விட சொன்னேன் அப்படிங்கிறத பாருங்கள். இந்த இடத்துல வந்து 1/2 இன்ச்சு தையலுக்கு, இந்த கீழேயும் 1/2 இன்ச்சு தையலுக்கு வேணும். அதே மாதிரி இந்த மேலே உள்ள பீஸ்லேயுமே இந்த மாதிரி 2 இடத்துலையும் 1/2 இன்ச்சு தையலுக்கு வேணும். அதுக்காக தான் நான் இதில் வந்து 2 இன்ச்சு தையலுக்கு விட சொல்லி எக்ஸ்ட்ரா எடுத்திருந்தேன். இப்போ அடியில் உள்ள பீஸ் வந்து க்ரீன் கலரில் தைச்சிட போகிறேன். மேலே உள்ள பீஸ் வந்து பிங்க் கலரில் நம்ம வந்து பப்பு வைக்கிறதுக்காக சுருக்கங்கள் வச்சு தைச்சி எடுத்துக்கிடலாம். இப்போ இந்த பீஸை வந்து நான் நீளமான பீஸாக 2ஆக மடித்து எடுத்து வச்சுருக்கேன். இதோட அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு பக்கத்துக்கு 13½ இன்ச்சு வருது. அப்போ 2 பீஸ் ஆட்டு தான் நான் மடித்து வச்சுருக்கேன். அப்போ இதோட மொத்த நீளம் எவ்வளோ இருக்கும்னு கணக்கு பண்ணுங்க. 17 இன்ச்சு வரைக்கும் இருக்குது. இன்னுமே எக்ஸ்ட்ரா கூட எடுக்கலாம். பஃப் வந்து நிறைய வரும். இப்போ 2ஆக மடித்து வச்சுருக்கிறதுல இந்த மாதிரி அந்த கைப்பகுதியை எடுத்து வச்சு பிசிறு இருக்கக்கூடிய பகுதியில் நம்ம அந்த கையோட அடிக்கை வர்ற மாதிரி வச்சிடலாம். மடிப்பு பகுதியை இந்த பக்கம் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு இந்த மடிப்பு பக்கத்தில் இருந்து நம்ம லைனிங்கை தாண்டியும் 1 இன்ச்சு அதிகமாக எடுத்து நான் வந்து மார்க் பண்ணிட போகிறேன். இப்போது அந்த லைனிங் வச்சுருக்கோம் பாருங்க. அந்த லைனிங்குக்கு வெளிப்பக்கமாக 1 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். மேலே இங்கேயே மார்க் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வச்சு காமிச்சது புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த மார்க்கில் லைட்டாக கட் பண்ணி விட்டுட போகிறேன். இதுக்கு இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய கிளாத் எல்லாமே நம்ம வந்து சுருக்க வைக்க போகிறோம். இந்த மடிப்பு பகுதியில் இருக்கக்கூடியது. அதுக்காக தான் நான் இந்த இடத்துல கட் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி சென்டர்லேயும் மேலே இங்கேயும் கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இந்த கிளாத்தோட அகலம் வந்து லைனிங்கை விட 1 இன்ச்சு அளவுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி எடுத்துடுங்க. நம்ம வந்து இப்போது அந்த கட் பண்ணி விட்டுருந்தோம் பாருங்க, அந்த இடத்துல இருந்தே சுருக்கம் வச்சு எடுத்து தைக்கலாம். சுருக்கம் வந்து ரொம்ப ஒரு சில பேர் வந்து 1/4 இன்ச்சு 1/4 இன்ச்சு அளவுலேயே வைப்பாங்க. நிறைய சுருக்கம் வர மாதிரி இருக்கும். 1/2 இன்ச்சு அளவுக்கும் வைக்கலாம். அதுலேயும் மிஞ்சி பெரிய சைஸாக வச்சிங்கன்னா நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. இப்போ வந்து அந்த கட் கொடுத்துருந்தோம் பாருங்க, அந்த இடத்துல இருந்து சுருக்கம் வச்சு வச்சு அடுத்த இடத்துல கட் கொடுத்து வச்சுருக்கோம் பாருங்க, அது வரைக்கும் நம்ம வந்து சுருக்கு வச்சு வெளியே எடுத்துடலாம். இப்போ மறுபடியும் அந்த கிளாத்தை அப்படியே திருப்பிட்டு இந்த சுருக்கு வந்து ஆப்போசிட்டில் வர்ற மாதிரி வைக்கணும். முதல்ல வந்து நம்மளை பார்த்து வர்ற மாதிரி வச்சோம். இப்போ ஆப்போசிட்டில் வச்சோம். அப்போ அந்த சுருக்கு வந்து ஒரே லெவலில் தான் வரும். இது வந்து ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய சுருக்கு தான். கீழே எந்த அளவுக்கு வச்சுருக்கோமோ அதே பாயிண்ட்டை பிடிச்சி மேலேயும் சுருக்கு வச்சுட்டு வரலாம். இதுலேயும் அப்படி தான் அந்த கட் கொடுத்துருந்தோம் பாருங்க, அதிலேருந்தே ஆரம்பித்து அடுத்த கட் வரைக்கும் கொடுத்து முடித்து எடுத்து விடுவோம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து வீடியோ தெளிவாக இல்லைன்னு கேட்குறீங்க. இந்த வீடியோ எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து தெளிவாக கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணுறேன். இப்போது அந்த கிளாத் வந்து சுருக்கு வச்சு எடுத்தாச்சு பாருங்கள். அதை அப்படியே 2ஆக மடிச்சுட்டு சென்டரில் வந்து லைட்டாக கட் கொடுத்துருக்கேன்.
அந்த சுருக்கு பிரிஞ்சு போகாத அளவுக்கு லைட்டாக கட் பண்ணால் போதும். 2 பக்கமும் மேலேயும் கட் பண்ணியிருக்கேன். நம்ம எடுத்திருந்த அளவுக்கு இந்த அளவுக்கு சுருக்கு வந்திருக்கு. இன்னும் உங்களுக்கு நிறைய சுருக்கம் வரணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு 25 இன்ச்சு வரைக்குமே எடுக்கலாம். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சுருக்கு வரும். இது வந்து மீடியம் சைஸு தான். அளவையும் பார்த்துக்கோங்க. ஒரு 32 இன்ச்சு, 34 இன்ச்சு வரைக்குமே இந்த அளவுக்கு சைஸ் கை வந்து போடலாம். அதுக்கு மேலே அதிகமாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து கிளாத் இன்னுமே அதிகமாக எடுக்கணும். இந்த லைனிங்கை அப்படியே சென்டரை கனெக்ட் பண்ணி நான் அடிப்பகுதியிலேருந்து ஜாயின் பண்ணி கொண்டுட்டு வந்திருக்கேன். அந்த சுருக்கு இருக்குது பாருங்கள், அதுக்கு மேல் பக்கமாக அந்த லைனிங்கை விட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக தைச்சி கொண்டுட்டு வரலாம். அந்த சுருக்கம் வச்சுருக்க இடம் வந்ததுமே அந்த கிளாத்தை அடிப்பக்கத்தில் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணியிருந்த இடத்த லைட்டாக இழுத்து விட்டுட்டு, அதுக்கு மேலே அந்த லைனிங்குக்கு மேலே தையல் போட்டுட்டு கொண்டுட்டு வரணும். மறுபடியும் அடுத்த பக்கம் அந்த சுருக்கு முடிஞ்சதும் அந்த ஃப்ரீயாக விட்டுட்டு நார்மலாக தைச்சிடலாம். இப்போ வந்து அந்த சுருக்கம் வச்சுருந்த இடம் வந்து நல்லா வந்து எலும்பி நிற்கும் பாருங்கள். அதுக்காக தான். உங்களுக்கு இந்த மாதிரி எலும்பி நிற்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதை நல்லா தட்டி விட்டுட்டு லைனிங்கோட அளவுக்கு நேரே வச்சு தையல் போட்டுருங்க. இந்த மாதிரி தைக்கும்போது கொஞ்சம் பார்க்குறதுக்கு இன்னும் லுக்காக இருக்கும். அந்த நம்ம உடுத்திருக்கும்போது கொஞ்சம் பஃப் வந்து தனியாக எலும்புற மாதிரி இருக்கும். அதுக்காக தான். இப்போ லைனிங்கை விட்டு எக்ஸ்ட்ரா நிற்கக்கூடிய கிளாத்தெல்லாம் கட் பண்ணிவிட்டு, அந்த சென்டரில் வந்து கட் கொடுத்து எடுத்து வச்சிடலாம். அதே மாதிரி இந்த கையில் அடிப்பகுதியிலையும் எக்ஸ்ட்ரா நிற்க கிளாத்தெல்லாம் கட் பண்ணிவிட்டு, அதையுமே சென்டரை கனெக்ட் பண்ணி ஒரு சின்ன கட் கொடுத்து எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து அடுத்த தையல் தைக்கும்போது கொஞ்சம் வசதியாக இருக்கும். நான் வந்து அடுத்த பீஸ் எப்படி தைக்கிறேன் அப்படின்னு காமிக்கிறேன். இப்போ க்ரீன் கலர் கிளாத் எடுத்துருக்கோம் பாருங்கள். இதை வந்து நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங் வச்சுட்டு அடிப்பகுதியில் 1/2 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுடலாம். இப்போ லைனிங்கை நல்லா திருப்பிட்டு நகத்தால் ராவி விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா பதிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறமா இதை வந்து நல்லா 2 கிளாத்தும் சேர்ந்த மாதிரி நுனியில் வந்து தையல் போட்டு விட்டுட்டோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லை உங்களுக்கு லைனிங்கில் பதிவு தையல் போட்டுட்டு தான் திருப்ப வசதியாக இருந்துச்சுன்னா அப்படின்னு திருப்பிக்கிடுங்க. இந்த மாடல் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது தான் நான் வந்து சொல்லிக் கொடுத்துருக்கேன். இப்போ அப்படியே லைனிங் பக்கத்தில் நம்ம அந்த க்ரீன் கலர் கிளாத் 2யும் சேர்த்து வச்சு ஜாயின் தையல் போட்டுவிடலாம். இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா க்ரீன் கலர் கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது பாருங்கள், அதை கரெக்டாக லைனிங்கோட அளவுக்கு கட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வந்து லைனிங் தான் சரியான அளவாக எடுத்துருக்கோம். அதனால் எப்போவுமே லைனிங்கோட அளவுக்கு மேல் கிளாத்தையும் சரியாக கட் பண்ணி எடுத்துக்கிடணும். அப்போ தான் அளவுகள் வந்து சரியாக வரும். இப்போது இந்த க்ரீன் கலர் கிளாத்தை அப்படியே உள்பக்கமாக 2ஆக மடிச்சிருக்கேன் பாருங்கள். சென்டரில் ஒரு கட் கொடுத்துடலாம். அந்த அடியில் வந்து நம்ம தையல் போட்டுட்டோம். தையல் அந்த பிசுறு நிற்கக்கூடிய இடத்துல சென்டரில் மடிச்சுட்டு கட் கொடுத்துடலாம். அதே மாதிரி அந்த மேலே சுருக்கு வச்சுருக்க இடத்துலையும் சென்டரில் ஒரு கட் கொடுத்து எடுத்து வச்சுட்டு, இந்த 2 கட்டும் ஒரே அளவில் வர்ற மாதிரி வச்சிடணும். வச்சுட்டு இந்த 2 கிளாத்தையும் ஜாயின் பண்ணி 1/2 இன்ச் அளவுக்கு தையல் போட்டு முடிச்சு எடுத்துக்கிடலாம். இப்போ அப்படியே திருப்பிட்டு அந்த க்ரீன் கலர் கிளாத் இருக்குது பாருங்கள், இதுக்கு மேலே நம்ம இன்னொரு பதிவு தையல் போடுவோம். அந்த விளிம்புலே போட்டுடலாம். இதுக்கப்புறமா இதில் வந்து நான் ஒரு பிங்க் கலர் லேஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு அந்த க்ரீன் கலர் கிளாத்து தெரிகிற மாதிரி வச்சுட்டு, அதுக்கு அடிப்பகுதியில் வந்து இந்த லேஸை வச்சு நான் தைச்சிக்கிட போகிறேன். இந்த மாதிரி தைக்கும்போது அந்த க்ரீன் கலரு அந்த உடை தெரியும் போது பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ இந்த லேஸில் இன்னொரு தையலும் போட்டுவிடலாம். இப்போ அந்த கையோட அடிப்பகுதியிலையும் இந்த லேஸ் வச்சு நம்ம 2 தையல் போட்டு முடிச்சிருவோம். எப்போவுமே லேஸ் வந்து தைக்கிற இடத்துல லேஸோட 2 விளிம்பும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி தையல் போட்டு முடிங்க. அப்போ தான் லேஸ் வந்து எலும்பாது. 1/4 இன்ச்சியாக இருந்தாலும் சரி, 1/2 இன்ச்சியாக இருந்தாலும் சரி, 2 தையல் கண்டிப்பாக போடுங்க. அப்போ தான் நம்ம தையல் வந்து நீட்டாக தெரியும். இப்போ தைச்சி முடித்தாச்சு. இந்த பஃப் வந்து பாருங்கள், கொஞ்சம் அந்த மாதிரி தூக்குன மாதிரி இருக்குது, வித்தியாசமாக இருக்கும். நம்ம இந்த கிளாத்தில் வந்து கைக்குழி எதுலேயுமே கட் பண்ணலை. அதை நான் எப்படி கட் பண்ணுறது அப்படின்ட்டு காமிக்கிறேன் பாருங்கள். சுருக்கம் வச்சு தைச்சிட்டோம். அதனால நான் வந்து அந்த கைக்குழி கட் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் தையல் மட்டும் போட்டிருக்கேன். இப்போ அந்த தையலுக்கு வெளிப்பக்கமாக கைக்குழி வந்து கட் பண்ணிவிட போகிறேன். ஏன்னா நம்ம வந்து இந்த மாதிரி தையல் போடாமல் கட் பண்ணோம் அப்படின்னா சுருக்கெல்லாம் பிரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த சுருக்கை வந்து பிடிச்சி வைக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி தையல் போட்டுட்டு நான் கட் பண்ணிவிடுவேன். இந்த கை ஜாயின் பண்ணி முடித்ததுக்கப்புறமா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நமக்கு சரியான அளவில் இந்த மாதிரி நம்ம தையல் போட்டு எடுத்துக்கிடுவோம். உள் பக்கமாக இப்போ தையல் போட்டிருக்கோம். இதை நல்ல பக்கத்தில் நான் திருப்பி காமிக்கிறேன்.
இந்த மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொருத்தரோட கையோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த பஃப் வந்து மாறும். இப்போ நீங்கள் பெரிய சைஸில் உள்ள துணிகள் வந்து தைக்கிறீங்க அப்படின்னா கிளாத் அதுக்கேற்ற மாதிரி அதிகமாக எடுத்துக்கோங்க. நான் எடுத்திருக்க இந்த அளவுகள் வந்து ஒரு 30லேருந்து 36 இன்ச் வரைக்குமே நார்மலாக இருக்கும். இப்போ இந்த கையில் வந்து லேஸ் மட்டும்தான் வச்சு சிம்பிளாக நம்ம வந்து தைச்சி முடிச்சிருக்கோம். இன்னும் இதில் கிராண்டாக வேணும் அப்படின்னா இந்த கையோட சென்டர் பகுதியில் வந்து சின்ன சின்ன பேட்ச் ஒர்க்கெல்லாம் வச்சுக்கிடலாம். பீடு ஒர்க்கெல்லாம் கூட வச்சு தைச்சிடலாம். அப்படி இல்லைன்னா ஒரே ஒரு பேட்சை மட்டும் சென்டரில் வச்சு முடித்தோம் அப்படின்னாலும் நல்லாவே லுக்காக இருக்கும். கொஞ்சம் கிராண்டாகவும் இருக்கும். இன்றைக்கி வந்து இந்த மாடல் எப்படி தைச்சிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துருக்கீங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணிடுங்க. அப்போ நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோஸையும் பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.